வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் தேர்தல் கணக்குகள் பத்தின ஒரு அலசல் இல்ல. ஒரு நிலம், அந்த நிலத்தோட மக்கள், அவங்க வாழ்க்கை, அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான உறவை பத்தி தான் பார்க்க போறோம். நாம எடுத்துக்கிட்ட களம் முசிறி சட்டமன்ற தொகுதி. தமிழ்நாட்டோட கிராமப்புற நிர்வாகம் எப்படி இருக்கு, அதோட வெற்றி தோல்விகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சரியான இடம். காவேரி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு செழிப்பான பகுதி தான் அந்த முசிறி. விவசாயத்துக்கு பெயர் போனது. ஆனா இந்த செழிப்புக்கு பின்னாடி கிராமப்புற இந்தியா எதிர்கொள்ற எல்லா விதமான சவால்களும் ஒளிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு வயலும் அரசாங்கத்தோட திட்டங்கள் மக்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு ஒரு நேரடி சாட்சியா நிக்குது. சரி, இந்த பகுப்பாய்வை நாம ஒரு 5 கட்டமா பிரிச்சுக்கலாம். முதல்ல முசிறியோட நாடி துடிப்பு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதாவது மக்களோட சமூக பொருளாதார சூழல் என்னன்னு பாப்போம். அடுத்து களத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற சமிக்ஞைகள், அதாவது டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். மூணாவதா மக்கள் மத்தியில இருக்கிற கோபத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு ஆராய்வோம். நாலாவதா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்க்கமான நிர்வாக திட்டத்தை முன்வைப்போம். கடைசியா தேர்தல்ல ஜெயிக்கிறத தாண்டி மக்களோட உண்மையான நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாப்போம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முசிறியின் நாடி துடிப்பு. ஒரு தொகுதியோட உண்மையான சூழலை புரிஞ்சுக்காம நீங்க எந்த திட்டம் போட்டாலும் அது ஜெயிக்காது. மக்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட அன்றாட போராட்டங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. இந்த நம்பரை பாருங்க, 79%. இதுதான் முசிறி தொகுதியில இருக்கிற கிராமப்புற மக்களோட எண்ணிக்கை. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த தொகுதியோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது விவசாயமும் நீராதாரமும் கிராமப்புற வாழ்க்கையும் தான். விவசாயிகளோட குரலை கேட்காத எந்த தலைமையையும் இந்த மண் ஏத்துக்காது. இங்க நாம முக்கியமா பாக்குற பிரச்சனை விவசாய துயரம். அப்படின்னா என்ன? ரொம்ப சுருக்கமா சொன்னா, குறைஞ்ச வருமானம், அதிகமான கடன், அதுவும் இல்லாம 100 நாள் வேலை திட்டம் மாதிரி அரசாங்கத்தோட உதவிய நம்பியே வாழ வேண்டிய ஒரு நிலைமை. வறட்சி நிவாரணத்துக்காகவும் கடன் தள்ளுபடிக்காகவும் விவசாயிகள் தொடர்ந்து போராடுறது இந்த பிரச்சனையோட ஆழத்தை நமக்கு உணர்த்துது. இது வெறும் ஒரு பொருளாதார சிக்கல் மட்டும் இல்ல, இது மக்களோட தன்மானத்தோட வாழ்றதுக்கான ஒரு போராட்டம். இப்போ டேட்டா என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்கள்ங்கிறது வெறும் புள்ளி விவரம் கிடையாது. அது வாக்காளர்களோட பேசாத குரல். முசிறியோட அரசியல் களம் எப்படி இருக்குன்னு இந்த எண்கள் நமக்கு அச்சசலா காட்டிடும். இந்த ஜாதி வாரியான வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் பாருங்க. முத்தரையர் சமூகம் 33% வாக்குகளோட ஒரு பெரிய சக்தியா இருந்தாலும் அவங்களால மட்டுமே இங்க வெற்றியை தீர்மானிக்க முடியாது. வாக்குகள் பல சமூகங்கள்ட்ட பிரிஞ்சு கிடக்குது. இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா, குறுகிய ஜாதி அரசியல் பண்ணி இங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போற ஒரு தலைமைதான் இங்க தேவைப்படுது. போன 2 தேர்தல் முடிவுகளை பார்த்தா ஒரு மிதமான அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது தெரியுது. 2016ல அதிமுகவும் 2021ல திமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சி வாங்கின அந்த 8% வாக்குகள். இது என்ன காட்டுதுன்னா, பாரம்பரிய கட்சிகள் மேல ஒரு சில மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியையும் ஒரு புது மாற்றத்தை அவங்க தேடுறதையும் தெளிவா காட்டுது. இதுதான் ரொம்பவே கவலைப்பட வேண்டிய ஒரு சமிக்கைய. கடந்த 10 வருஷத்துல மட்டும் வாக்குப்பதிவு சதவீதம் கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. இது வெறும் முசிறியோட பிரச்சனை நினைக்காதீங்க. இந்தியா முழுக்க பல கிராமப்புற தொகுதிகள்ல நாம பாக்குற ஒரு அபாயகரமான அறிகுறி இது. தேர்தல் மேலையும் அரசியல்வாதிகள் மேலையும் மக்கள் நம்பிக்கைய இழக்கும்போது அவங்க ஓட்டு போடுறதே நிறுத்திடுறாங்க. இது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு 2 பேருக்குமே ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இதுவரைக்கும் டேட்டா என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டிடுச்சு. இப்போ ஏன் இந்த அதிருப்தி உருவாகுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். மக்களோட கோபத்துக்கு உண்மையான காரணங்கள் என்னவா இருக்கும்? கட்டிடம் கட்டி கொடுத்தாங்க, ஆனா தண்ணி வர்றத பத்தி மறந்துட்டாங்க. மேல வெள்ளூரை சேர்ந்த ஒரு வாக்காளர் சொன்ன இந்த ஒரு வரியில தான் முசிறியோட மொத்த பிரச்சனையும் அடங்கியிருக்கு. திட்டங்கள் வெறும் பேப்பர்ல இருக்கு, கட்டிடங்கள் கட்டுறாங்க, ஆனா அது மக்களோட அடிப்படை தேவையான தண்ணிய கூட பூர்த்தி செய்யல. இங்கிருந்துதான் கோபம் ஆரம்பிக்குது. இது நிர்வாகம் மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுது. மக்களோட முக்கியமான குறைகள்னு பார்த்தா இதெல்லாம் தான் முதல்ல நிக்குது. தண்ணி வசதி இல்லாத பொது கழிப்பறைங்க, குண்டும் குழியுமா இருக்கிற கிராமத்து ரோடுகள், வரவே வராத வறட்சி நிவாரணம், உள்ளூர்ல இளைஞர்களுக்கு வேலையே இல்ல, வீடு பென்ஷன் எந்த நலத்திட்டமும் சரியா வந்து சேரதில்ல. பாருங்க, இது ஏதோ 1-2 பிரச்சனை இல்ல, இது தொடர்ச்சியா நடக்கிற நிர்வாக தோல்விகளோட ஒரு நீளமான பட்டியல். நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தோட அடிப்படையே மனித மாண்பை காப்பாத்துறதுதான்.
ஒருத்தருக்கு ஒரு பாதுகாப்பான சுத்தமான கழிப்பறை வசதியை கூட கொடுக்க முடியலன்னா நாம அந்த மாண்பை கேள்விக்குள்ளாக்குறோம்னு அர்த்தம். மக்கள் குறைகளை சொல்றாங்க, அது முக்கியம்தான். ஆனா அந்த குரலுக்கு காது கொடுத்து அதுக்கு பொறுப்பா பதில் சொல்றதுல தான் உண்மையான ஜனநாயகம் இருக்கு. சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இனி தீர்வென்னு பாப்போம். இது வெறும் வெத்து வாக்குறுதிகள் கொண்ட பட்டியல் இல்ல. இது ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள் ஆகும்னு தெளிவான கணக்குகளோடு இருக்கிற ஒரு நிர்வாக வரைபடம். முசிறி மாதிரி தொகுதிகளை மறுபடியும் எழுச்சி பெற வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மாதிரியா இருக்கும். இங்க 4 முக்கியமான திட்டங்கள் இருக்கு. 1, 150 கிலோமீட்டருக்கு எல்லா காலத்துக்கும் தாக்கு பிடிக்கிற சாலைகள் 50 கோடி ரூபாய் செலவுல 12 மாசத்துக்குள்ள. 2வது, எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலமா குடிநீர் 30 கோடி ரூபாய் செலவுல 18 மாசத்துக்குள்ள. 3வது, ஒரு வேளாண் தொழில் பூங்கா. இது மூலமா 800 பேருக்கு வேலைவாய்ப்பு 25 கோடி செலவுல 2 வருஷத்துல. 4வது, பாதியிலே நிக்கிற கழிப்பறைகள், அங்கன்வாடிகளை அடுத்த 6 மாசத்துக்குள்ள முழுசா கட்டி முடிக்கிறது. ஒவ்வொரு திட்டத்திலையும் தெளிவான இலக்கு இருக்கு, அளவிடக்கூடிய பலன் இருக்கு. ஆனா பெரிய திட்டங்கள் வர்ற வரைக்கும் மக்கள் காத்திருக்க மாட்டாங்க. அவங்க நம்பிக்கைய உடனடியா பெறணும்னா 30 நாள்ல சில விஷயங்களை செஞ்சாகணும். ரொம்ப பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு உடனே அவசர கால தண்ணீர் தொட்டிகள் அனுப்புறது, நாங்க உங்க பிரச்சனைய கவனிக்கிறோம்னு சொல்றதுக்கான முதல் அறிகுறி. அடுத்ததா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மக்கள் குறை கேட்கும் கூட்டங்களை நடத்தணும். அவங்க குறைகளை வெளிப்படையா பதிவு செய்யணும். இது நிர்வாகத்துல ஒரு வெளிப்படைத்தன்மையா கொண்டு வரும். மக்களோட வீட்டு வாசலுக்கே போய் அவங்க குரலை கேட்கறது இழந்த நம்பிக்கையை திரும்ப பெற சிறந்த வழி. கடைசியா இளைஞர்களுக்காக திறன் மேம்பாட்டு முகாம்களையும் விவசாயிகளுக்காக 100 நாள் வேலை திட்டம் பத்தின விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் உடனே ஆரம்பிக்கணும். இப்படி செய்யறது மூலமா இளைஞர்கள், விவசாயிகள்னு 2 முக்கியமான தரப்போட பொருளாதார கவலைகளுக்கும் ஒரே நேரத்துல தீர்வு காண முடியும். இன்னைக்கு நாம வாழ்றது ஒரு டிஜிட்டல் யுகம். மக்களை அணுகுறப்போ இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டத்தை மனசுல வச்சுக்கணும். வாக்காளர்களோட தனிப்பட்ட தகவல்களையும் அவங்களோட சம்மதத்தையும் மதிக்கிறது வெறும் சட்டக்கடமை மட்டும் இல்ல, அதுதான் நம்பிக்கைய கட்டுறதுக்கான முதல் படி. அவங்க டேட்டாவை நாம பாதுகாக்கிற விதம் அவங்க மேல நாம வச்சிருக்கிற மரியாதைய காட்டும். இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது மக்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம், ஒரு ஆணை. ஆனா அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைய சம்பாதிக்கிறது தான் ஒரு தலைவரோட உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான முதலீடு. ஒரு வாக்குறுதியை நிறைவேத்துறதுனால கிடைக்கிற உண்மையான லாபம் என்ன? அடுத்த தேர்தல்ல கிடைக்க போற சில 1000 ஓட்டுகளா, இல்ல தலைமுறையா நிலைச்சு நிக்க போற நம்பிக்கையா? யோசிச்சு பாருங்க. தேர்தல் வெற்றிகள் வரும் போகும், ஆனா மக்களோட நம்பிக்கைங்கிறது ஒரு நிரந்தரமான சொத்து. முசிறி மாதிரி தொகுதிகள்ல அந்த நம்பிக்கைய மறுபடியும் உருவாக்குறது தான் மிகப்பெரிய சவால். அதைவிட பெரிய வெற்றி வேற எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலை கடந்த ஒரு நோக்கம்.